வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, சோனி ஃபோன்ஸ்ல எனக்கு புடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா, இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இன்னொரு வீடியோவா பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கலனா அத பார்த்துக்கோங்க. ஏன்னா, அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிறத விட டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வரிசையா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர் தான். ஏன்னா, நீங்க கையில வாங்கணும்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோன்ல இத தான் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப காம்பேக்ட்டா இருக்க மாரி இருக்கும். இது வரைக்கும் நீங்க எந்த ஃபோன்லயும் யூஸ் பண்ணாத சைஸ்ல வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. மத்த ஃபோன்ல இருக்க ரேஷியோவ விட இதுல வந்து கொஞ்சம் டால் ரேஷியோவா குடுத்துருப்பாங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல இந்த ஃபோன வந்து யூஸ் பண்ணலாம். மேல நோட்டிஃபிகேஷன் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல தான் இருக்கும். பட் அதுக்கும் சில ஃபங்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு அடாப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, மத்த ஃபோன்ஸ பார்த்தா உங்களுக்கு இது டேப் மாரி ஃபீல் ஆகும். ஸோ இதிலிருந்து அங்க போறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கும். மத்த ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாவும், பல்காவும் இருக்க மாரி இருக்கும். இத தாண்டி நீங்க அந்த ஃபோனுக்கு போகும்போது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச்மென்ட் தான். ஸோ இந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச்மென்ட் பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட்டா பிளேஸ்மென்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் கீழ பண்ணுவாங்க. ஒரு சிலர் இந்த டிஸ்ப்ளே இருக்கிற சைடே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. இல்லன்னா 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ஸ்ல பண்ணுவாங்க. ஸோ டேப்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேல கீழ எல்லா சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். பட் இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கு எல்லாமே. ஸோ மேல ஒண்ணு கீழ ஒண்ணு இந்த ROGல ஃபோன்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாரி பிளேஸ்மென்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியும். என்ன ஸ்பீக்கர் சைடுல இருக்கிறது, மேல இருக்கு அப்படி தான் தெரியும். பட் நீங்க அதிகமா கேம்ஸ் விளையாடும்போதா இருக்கட்டும், இல்ல நீங்க கையில புடிச்சு படம் பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் இது. ஏன்னா நம்ம எப்பயுமே 2 கையில இப்படி புடிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த மாரி தான் அதிகமா புடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீழ இருக்க கையே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் ஹோல வந்து அடைச்சிரும். ஸோ அது மூலியமாவே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லவுட்னஸ் வந்து கம்மியான மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோன்ல இல்ல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி பிளேஸ் பண்ணா நல்லாருக்கும். பட் ஏன் பண்றதில்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெசல்ஸ்க்காக தான் விட்டுறாங்க. பட் இந்த ஃபோன்ல எனக்கு அதுவும் புடிச்சிருக்கு. ஸோ என்னதான் இந்த மாரி உங்களுக்கு பஞ்ச் ஹோல் உள்ள டிஸ்ப்ளே வந்து வந்தாலும் சரி, பட் இந்த மேல இருக்க கொஞ்சம் பார்டர் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு, பட் ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது நல்லாருக்கும். ஏன்னா இந்த நார்ச் என்னதான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்து போயிட்டாலும், ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. முக்கியமா கேம்ஸ் விளையாடுற பர்சன் அதிகமா இருந்தீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுல வந்து அந்த பிரச்சனை இல்ல. மேலயும் கீழ பார் இருக்கு தான். பட் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. ஸோ மேல கொஞ்சம் பார் வைக்கிறதுனால நமக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுல தப்பு இல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன்ல புடிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து எனக்கு புடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன் ஜாக் தான். ஸோ இப்போ வர Sony Xperia 1 Mark 5லயா இருக்கட்டும், அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து தூக்காம மெயின்டெயின் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ROG கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஃபோன்ஸ்ல வந்து தூக்கிடுறாங்க. ஸோ Sony தான் இதுவரைக்கும் அந்த ஹெட்ஃபோன் ஜாக்க காப்பாத்திட்டு வராங்க. ஏன்னா Sony இந்த ஆடியோ சைடுல இருக்கிறதுனால அத வந்து பண்ணாம இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்படியே இருந்தா நல்லாயிருக்கும். மத்த ஃபோன்ஸும் இத திரும்ப கொண்டு வந்தா நல்லாயிருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோ ஆப்ஸ் தான். ஸோ கேமராவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், வீடியோவிலேயே உங்களுக்கு 2 ப்ரோ ஆப்ஸ் வந்து கிடைக்குது. வீடியோகிராஃபி ப்ரோ அண்ட் சினிமா ப்ரோன்னு. சினிமா ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கிடைக்கும் அதில தான். பட் வீடியோ ப்ரோல உங்களுக்கு அந்த மாரி கிடைக்காது. நீங்க எடிட்டிங்ல தான் அத வந்து பண்ணிக்கணும். பட் நீங்க இப்ப Sony கேமராஸ் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாரி ஃபெமிலியரா இருக்க மாரி இருக்கும். யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். நீங்க புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னா, நெறைய வீடியோஸ் பார்த்து அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மேனுவல் மோட யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆட்டோ மோட்ல வந்து வீடியோ எடுக்க மாட்டீங்க அதிகமா. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். இந்த லொகேஷனுக்கு என்ன எக்ஸ்போஷர் வைக்கலாம், என்ன ஷட்டர் ஸ்பீட் வைக்கலாம், அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஸோ நீங்க ஆட்டோ மோட்ல குடுக்கிறத விட உங்களாலேயே அந்த பெட்டரான வீடியோ வந்து குடுக்க முடியும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோகிராஃபி ப்ரோல தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு. எல்லா ஃபோன்லயும் ப்ரோ மோட் இருக்கு தான். பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து எந்த மொபைல்லயும் குடுத்த மாரி நான் வந்து பார்க்கல. நீங்க எக்ஸ்ட்ரா எதுக்கா இருந்தாலும் நீங்க வேற அப்ளிகேஷன் போற மாரி இருக்கும். அதுல அந்த ப்ராசஸிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். பட் Sonyயே இத பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் எனக்கு இந்த ஃபோன்ல மோஸ்ட் ஃபேவரட் ஃபீச்சர்னா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த கேமரா ஷட்டர் பட்டன். ஸோ மேல வந்து ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. நீங்க ஹாஃப் பிரஸ் பண்ணா ஃபோக்கஸ் ஆகும். ஃபுல் பிரஸ் பண்ணா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எடுக்கும். ஸோ இது முக்கியமா எல்லா ஃபோன்லயும் வந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த iPhone 16 லீக்ல வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஷட்டர் பட்டன் வரதா. அண்ட் இன்னைக்கு காலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நியூஸ படிச்சேன். ஏன்னா அதிலேயே ஸ்லைட் பண்ணா ஜூம் பண்ற மாரியும், ஸ்லைட் அவுட் பண்ணா ஜூம் இன் பண்ற மாரி அண்ட் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்பிள் பண்ணா எப்பயும் பெஸ்ட்டா தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்பிள் பண்ணா கன்ஃபார்மா சாம்சங்கும் அத பண்ணுவாங்க. ஸோ சாம்சங் பண்ணா மொத்த ஆண்ட்ராய்டுல இருக்க எல்லா ஃபோன்ஸும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபீச்சர எல்லா ஃபோன்லயும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு மத்த ஃபோன்ஸ் போம்போது உங்க கை தானா பார்த்தீங்க அப்படின்னா, ஷட்டர் பட்டன் வந்து தேடுற மாரி இருக்கு. அண்ட் அது ரொம்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, கன்வீனியன்ட்டா இருக்கு. நீங்க ஏதாவது ஃபோட்டோவ டக்குன்னு கிளிக் பண்றீங்க அப்படின்னாலும், ஸோ இந்த பஸ்ட் மோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில எடுக்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்து இந்த 6வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம் ட்ரே. ஸோ இந்த சிம் ட்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். ஒரு பின் போட்டு எடுக்கிறதுல ஒண்ணும் பெருசா ஆயிர போறதில்ல. பட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு புடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சிம் டூலும் தேவையில்ல. நீங்க அப்படியே உங்களோட லைட்டா நகம் இருந்தா மட்டும் போதும். அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா சிம் போட்டுறலாம்.
பட் இந்த ஃபீச்சர்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ட்ராபேக் இருக்குது. ஸோ அது டிஸ்அட்வான்டேஜ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளேங்கும் போது இதை விட பெட்டரான டிஸ்பிளேவும் இருக்குது. நான் அதை வந்து சொல்ல கிடையாது. இந்த டிஸ்பிளேல உள்ள கலர் கிரேடிங் செட்டிங்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் டிஸ்பிளே ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரோ கிரியேட் ஆர் சம்திங் ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு பேரில் வந்து பார்த்தீங்க கிரியேட்டர் மோட ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க டோட்டல் கலரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேச்சுரேஷன் ஏற்றுறது, விவிடாக இருக்கிறது, அது மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு நேச்சுரலாக என்ன கலர் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கலர் கிடச்சி அந்த கலரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோடில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறீங்க, ஸோ இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க இந்த ஃபோனில், அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் கலர் மோட் கொடுத்துருந்தாலும் சேச்சுரேஷன் அதிகமாக வச்ச மாதிரியே இருக்கும். பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி எடிட் பண்ணுவீங்க, பட் வியூவர்ஸுக்கு தெரிகிறது ஒவ்வொரு ஃபோன்லையும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். பட் இந்த மோடை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதையே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் அந்த அவுட்புட் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது இந்த ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி அடுத்து 8வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ இருக்க சோனி ஃபோன்ஸில் வந்து வருதா இல்லையான்னு எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. பட் இந்த ஃபோனில் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணும்போது வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைனாமிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சைடில் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட வால்யூம் பட்டன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட உள்ளே இருக்க ஃப்ரேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் பூஸ்டராக வந்து மாற்றிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்கும் போதாக இருக்கட்டும், ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போதாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒன்றும் பெரிய ஃபீச்சர்லாம் கிடையாது. பட் நீங்கள் இதை கேம்ஸ் விளாடும் போதாக இருக்கட்டும், யூடியூப்ல ஏதாவது அந்த ஆக்ஷன் மூவிஸ் அதிகமாக பார்க்குற போதாக இருக்கட்டும், ஸோ அப்போலாம் நம்மளால் நல்லாவே அந்த கையில் பிடிச்சி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ 9வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா அனிமேஷன் வந்து அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்குது. பட் இந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட டிசைன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்க பட்டன் தான் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கர்வ் கொடுத்து ஃபோனுக்குள்ளேயே அடங்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூலிமா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைபாடை மாட்டும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த கர்வ் மட்டும் இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போயே அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இவங்க ஞாபகம் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ அடுத்து கடைசியாக 10th விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரியில் தான். ஸோ இந்த பேட்டரி ஏதோ ஸ்பெஷலாக அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. பேட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோனில் காமிக்கிற மாதிரி பேட்டரியோட ஹெல்த் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஹெல்த்னா 99, 98 அந்தளவுக்கு அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. உங்களுக்கு 80க்கு எபோவ் இருக்கா, இல்லை 50க்கு எபோவ் இருக்கா, 30க்கு எபோவ் இருக்கா, இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆண்ட்ராய்ட்லையும் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சோனியால் பண்ண முடியுது அப்படின்னா எல்லா ஃபோன்ஸாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த ஃபீச்சரை. இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரி மாற்றணுமா கடையில் போய் தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனில். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன்ஸில் பிடிச்ச ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.